பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலைகள் வளர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாய் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வாழ்க தமிழ் வளர்க தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஏற்க விளையாடி என்பத்த நாடு செயற்கை உலகு சத்துவ நாடு அப்படிப்பட்ட இந்த சத்தியவதி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி என்ற பெயருக்கு மகா பிறந்து உத்தமன் என்ற பெயருக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டமடை முடித்து விட்டு இப்பொழுது காய் வந்துள்ளேன். எந்த பொழுதிலும் என் உடன் வரக்கூடிய அன்பத்தோட கடவுளே அங்கே என்ன வாங்க எங்க போனா நீ ஏன் காத்து வாரன்னு வேனு கண்ணாட ஓடுற இந்த பக்கம் ஓடுற ஒன்னும் லோலு பட்டுங்கிறவளுக்கு பாவம் காலு வந்து தரையில பள்ளி என்ன அர்த்தம் வந்து என்ன சனின இதுதான் லோல் பட்டுங்கிற அவ்வளவுதான் 8 மணிக்கு நீ இங்க படுத்துக்கா அதனால தான் போய் வந்துங்கிறப்ப வேணாண்ட என்னது உனக்கும் சம்சாரத்துக்கும் உனக்கும் மனைவிக்கும் உனக்கும் பொண்டாட்டிக்கும் அது என்ன 3 4 பேர் பார்த்து திருமணம் செய்யற சம்சாரம் பொண்டாட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க.
சரி என் பொண்டாட்டி என்ன சண்டை வாங்குறான் ஊரு நாடு ஆடுற ஊரு பட்ட கோழிக்கறி சாப்பிடுற ஊரு பட்ட முட்டி சாப்பிடுற நம்ம வீட்டை எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசம் தான் வைக்கிறோமே அப்படின்னு என்ன கேக்குறான். தப்பே இல்லையடா, அதுக்கு தகுந்த பதில் நம்ம சொல்லணும்ல. கண்டிப்பா நம்ம போற ஊர்ல கோழிக்கறி போடுறாங்க சாப்பிட்டுறோம், முட்டை போடுறாங்க சாப்பிட்டுறோம், மீனை போடுறாங்க சாப்பிட்டுறோம். பொண்டாட்டி சும்மா தானே இருக்கிறா. எனக்கு வந்துட்டு போற அந்த இடத்துல மூத்துறோம். ஆத்திரண்டா உடனே எங்க போறேன்? எங்க முட்டு கட்டியாட போறேன். அங்க போறேன். போனாக்கா ஒரு பொம்பளை மீன் வச்சுக்கிறாங்க. ஏமா மீன் என்ன வேலைன்னு கேட்டா அந்த பொம்பளை அநியாயம் வைக்கிறாங்க. 1.5 கிலோ மீன் 250 ரூபாய் கொடுக்குறாங்க. 1.5 கிலோ மீன் 250 ரூபாய். உடனே என்ன பண்ண யார் நாவு கண்ணு போயிட்டு இந்த பொம்பளை கண்ணை கொடுக்குறது. அவங்க நீட்டா எங்க போறேன்? காஞ்சிபுரம் போறேன். காஞ்சிபுரம் போயிட்டேன். அங்க ரொம்ப கம்மி. எவ்வளோ? 1.5 கிலோ மீன் 450 ரூபாய். இங்க எவ்வளவு விட்டாங்க? ஓச்சேரியில 250 ரூபாய். அங்க 450. ரொம்ப கம்மி தான்டா. 1.5 கிலோ மீன் வாங்கியாங்க. வாங்கி எங்க சந்தானத்துல கொடுத்தா போயிட்டாங்க. சாப்பாடு செஞ்சா சாப்பிட்டு படுக்கலான்னு உட்காந்துங்கிறேன். எங்க சம்சாரம் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். மனைவி எங்கன்னா போறதா கூட என் கையை பிடிச்சிட்டு தான் போவா. யாரு உன்ன? கடைக்கு போறதா கூட என் கையை பிடிச்சிட்டு தான் போவா. நான் பேய்க்கு பயப்பட மாட்டேன். நீ பயப்பட மாட்டேன். பேய காலால போட்டு மேய்ச்சிட்டு போய்க்கினே இருப்பேன். நீ போயிட்டாரு. சாப்பாடு செஞ்சா சாப்பிட்டு படுத்துங்கிறேன். உடனே எங்க சம்சாரம் காய் எடுத்து போட்டா நான் என்ன பண்ண எங்க சம்சாரத்தை வெளியே படுக்க வச்சுட்டு நான் நடுவுட்டுக்கிறாரு. அப்ப படுத்துக்கிறேன். எங்க சம்சாரம் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். அதனால அவளை வெளியே படுக்க வச்சுட்டு நீ எங்க படுத்துக்கிற? நடுவுட்டுக்கிறாரா படுத்துக்கிறேன். பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். மணி 11 மணி ஆச்சு. மழை வந்தது. எங்க சம்சாரம் உள்ள வந்து படுத்துட்டாங்க. என்னடா பொம்பளை உள்ள வந்து படுக்கிறாருன்னு நான் கதவு ஒட்டா படுத்துக்கிறேன். படுத்து தூங்குறேன். நைட்டு 1 மணி இருக்கும். 1 மணி எவ்வளோ என் வீட்டு கதவு வந்து ஜமால் அந்த ராத்திரி யாரா கதவு தட்டாங்க. கதவு திறந்து பார்த்தா கடாய்க்கு வந்து வாசல்ல நின்னுங்கிறான். ஏமா ஏன்டா எடுத்துனது கடாயை எடுத்துனது ஊன் வாசி பண்ணிங்கிறான். எருமாட்டு கடாடா எருமாடு. என்னடா என் வீட்டு வாசல்ல நிக்கிறன்னு கேட்டா அதுக்கு எவன் சொல்றான், டே பக்கத்தோட சேகர உனக்கு விதி முடிஞ்சு போச்சு கிளம்புட எவன் உட்காந்துறான். எனக்கு பிரியல பிச்சுக்கா பிச்சுக்கான பூசிக்கான இல்ல சொரகான்னு மூசிருப்பேன். பாய் எடுத்து போட்டு உக்காந்துட்டாங்க. உடனே எமன் கிட்ட சொல்லிட்டா, எப்பா நான் எமன் வர எங்க சம்சாரம் உள்ள படுத்துக்கிறாங்க. அவங்களால ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களோட வந்துடுமாண்ண. சீக்கிரம் போய் சொல்லிட்டு வரானா. போனா எங்க சம்சாரம் தூங்குறா. ஏ கண்ணுமான்னு எழுப்புன. என்ன மாமா எமன் வந்து சின்னமால உக்காந்துக்கிறான். எனக்கு விதி முடிஞ்சு போச்சா நீ என்னடி சொல்லுன்னு கேட்டா அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, 6 மாசமா வேலை இல்லாத சின்ன வருகிறிய அங்கத்தான் போகுது. 6 மாசம் இருந்துட்டு வாங்க. அம்மா நல்ல உங்களுக்கு தனியா மதிக்க கட்டிக்கான போய் சொல்லிட்டேன். நம்ம உயிரை தப்பிக்கணுங்க. அதனால போய் சொல்லிட்டேன். ஐயா நான் எவ்வளவு வர எனக்கு ஊர்ல ஒரு 10,000 ரூபாய் சில்லறை நடக்குது. அத குடுத்தது எவ்வளவு வரேன். வெறும் 10,000 உன்னை வாந்தி பதி வாரிமா உன்னை கடாயில போட்டு வரக்கா 7.25 லட்சம் வாங்கிக்கிறேன். அது எந்த கணக்குல போறது? என்னது காந்தி கணக்கு இல்லையா? இந்த நடப்பில் தானே சுத்திக்கிறேன் நீத்துரா. 10,000 கடை 10,000 ரூபாய் சொன்ன சில்லறை கடை வாங்க. 10,000 ரூபாய் நான் தரேன். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவாங்க 10,000 ரூபாய்னு கேட்டேன். அவன் தலையில போட்டுக்கிற மணிமுடிய அதை எடுத்து போய் சேர்த்துக்கல்ல வச்சுட்டு 10,500 ரூபாய் வந்து யாராச்சும் தரான். யாராவா கடை நீ வச்சுக்கிறது 10,000. அது என்ன? அது 10,500. 1000 ரூபாய் எதுக்கு எடுத்துட்டு
கைத்த முருகத்துக்கு கைத்த முருகத்தா? என்ன கைத்த முருகத்தா? 160 ரூபாய் கொடுத்தா அம்மா விட்டு கொடுப்பாங்க. ஆ. மேல ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு தலைக்கு தொங்கி போடும். எடுத்து வாயில ஊத்திக்கிட்டு எடி போட்டுடணும். அதுக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு வரலாம். சபாஷ். 300 ரூபாய் நாய் எடுத்துக்கிட்டு 200 ரூபாய் எமன் கட்ட கொடுத்துட்டேன். எதுக்கு? நம்மள அடிக்காலும் ஒதுக்காலும் எமன் வைத்து போவாங்க. சரி. எருமை கடை தூக்கி வந்து நிறுத்தலாம். ம். முன்னாடி ஏமா உக்காந்துக்கணும், ம். பின்னாடி நான் உக்காந்துக்கிறேன். ம். நாங்க போற வெயிலு ம். தாங்க முடியல. அடப்பா எப்படா? கார்த்தி மாசம் கத்திரி வெயில். அடிப்பா சக்கா. எப்ப யார் சொன்னது கார்த்தி மாசத்துல அப்படியே மண்டை போலன்னு கீழிதாக வெயில? மூதேவியா, சித்திரை மாசம் கத்திரி வெயில். நான் தான் நல்லது. நாங்க போற வயல சேலை ஒட்டி வச்சுக்கிட்டு அந்த சேலை கையை தாண்டி தான் எமலோகம் போய் ஆகணும். இந்த சேலை கையத்தை எருமை கடை பார்த்துச்சு. 3 முறை உத்து பார்த்துச்சு. 4வது முறை 4 பஞ்சாயத்து. மூஞ்சி பூச்சா மூக்கு. ஏமா அடில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல நானு 3 பேரும் சேர்த்து கையில சொருகிட்டு கிடக்குறாங்க. நான் ஏன் தான் நல்லா இருக்கிறேன், எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. 3வது ஆளு எம ஏந்துக்கிறான். சேர்த்து கையில விழுந்து எவனுக்கு மண்டை தாரா ஒட்டி போச்சு. இல்ல நீ என்னதான் சொன்னா கொடுத்தா எல்லாத்துக்கும் ஊங்காட்டுற பைத்தியக்காரன் நினைச்சுக்கினியா? அண்ணா யாராமா? எந்த புண்ணியம் அந்த சேத்து கையில கல்லு இருந்துதா மண்டல எப்படி உடஞ்சது? சேத்து கையில ஊந்து மண்டை உடஞ்சிட்டாரா? அவனுக்கு ரத்தம் ஊத்துது. எப்படி ஒழிஞ்சதுன்னு கேக்குற? ஆ. அந்த சேலை ஓட்டி வச்சுக்கிறாரு பாரு, அவருங்க அண்ணன் தம்பி சொத்து தகுறாரு. அவங்க கையை பங்குட்டு நடு கையில காய் கையில நடிச்சுக்கிறாங்க. இது தெரியாம எவன் போய் காணி கண்டு மேல போய் விழுந்துட்டான். எவனுக்கு மண்டை தாரா ஒட்டி போச்சு. அவனை பொறுப்பாடி ஆஸ்பத்திரியில கட்டி கட்டி எமலோகம் போனா முதல்ல உங்க தாத்தா உட்காந்துக்கிட்டு கை தீச்சுங்கிறாரு. அட பாவியா, என்ன கேட்டாரா? உன்னை கேட்டாரு. என்னமா? என்ன பக்கத்தோட சாகுற எங்க பேரன் எப்படிக்கிறான் அப்படின்னு கேட்டாரு. நான் வீட்டு சொல்லிட்டேன். உங்க பேரனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. சரி. அவன் ஊருக்கு கொஞ்சம் கோயில் கூட்ட அடிக்கிறான். இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அவனுக்கு இளமுச்சி வயிறு. ஆடா தொடப்ப கட்டா, இன்னும் 5 நாள்ல வந்து சேருவான். இடம் போய் வச்சுன்னு சொல்லியா? எந்த இடத்துல இடம் முடிக்க சொல்லிக்கிறான்? சப்பாத்தி கொண்டு போட்டா புரிஞ்சு சொல்லிக்கிறேன். ஏன் மீதி இடத்துல பொச்சா உள்ள புள்ளி நேரி பொச்சா முன்னாடி பார்த்தோம்னா மொத்தம் கனவுல வந்துக்குது. புத்தி இல்லாத சொன்னா இவன் கேட்டு நம்ம கம்பெனி நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன். நீதானே எங்க மொத்த பேரும் வாயில போட்டு போடா பாரு. நீ ரெண்டா காட்டா. இந்த சட்டமுறை நாட்டிலே சத்திய சில மன்னருக்கும் சத்தியாவதி என்ற தாயாருக்கு மகனாக பிறந்து 2வது மகனாக உத்தமன் கண்ணூர் குறைவில்லாமல் சிறு சிறப்போட வந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டப்படை முடித்து இந்த விடுதலை செல்ல வேண்டும். பாசத்தை பார்த்து